ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம உங்கள் வீட்டில் உடைந்த இந்த பொருட்கள் இருந்தால் உடனே தூக்கி எறிந்து விடுங்கள். வீட்டில் நிம்மதி இருக்காது, எதிர்மறையான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம வீட்டில் ஒரு சில பொருட்கள் சேதமடைந்தாலும் நாம் அதை வச்சுக்கிட்டு பயன்படுத்தி கொண்டே இருப்போம். நமது முன்னோர்கள் அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க, வீட்டில் அந்த கண்ணாடி பொருட்கள் உடையக்கூடாது, உடைந்தால் அதையெல்லாம் நம்ம உடனே தூக்கி எறிஞ்சிடணும் அப்படின்னு. சிலர் அதையெல்லாம் காதிலே வாங்காமல் அந்த பொருட்களை பத்திரமா வச்சு அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கண்ணாடி பொருட்கள் மட்டும் கிடையாது, வேறு சில இந்த பொருட்களையுமே நம்ம இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது அது உங்கள் வீட்லேயும் சரி உங்களுக்குள்ளும் சரி எதிர்மறை ஆற்றலையும் எதிர்மறை விளைவுகளையும் பரவ செய்துவிடும். அதனால் அது என்ன மாதிரியான பொருட்கள், அதெல்லாம் ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் தொடர்ந்து பணப்பற்றாக்குறை, பணப்பிரச்சனைகள், வீட்டில் குழப்பங்கள், நிம்மதி இல்லாமல் இருப்பது, இதெல்லாம் ஏன்னு நம்ம ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா உடனே யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். எதனால் இப்படிலாம் நடக்குது, நம்ம நல்லா தான் சம்பாதிக்கிறோம், எல்லாமே நம்மக்கிட்ட கரெக்டாக இருக்குது, ஆனாலும் ஏதாவது ஒரு வடிவத்தில் நம்மளுக்கு பிரச்சனை வருது, வீட்டில் நிம்மதியே இல்லையே அப்படின்னு. அதுக்கு இந்த மாதிரியான சில சின்ன சின்ன தவறுகள், நம்ம செய்யக்கூடிய அந்த சில சின்ன தவறுகள் கூட காரணமாக இருக்கலாம். வீட்டில் நம்மளுக்கு தேவையில்லாத அந்த பொருட்களை வீட்டில் வைத்திருப்பதன் மூலமாக கூட உங்கள் வீட்டில் அந்த பாசிட்டிவ்லாம் இல்லாமல் நெகட்டிவ் அந்த இடத்துல நிறைந்து காணப்படுவதற்கு காரணம் இதுதான். இதெல்லாம் என்னென்ன பொருட்கள் நம்ம வீட்டில் அப்படி இருந்துச்சுன்னா நம்ம அதை வச்சுக்கவே கூடாது, யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு பூஜை அறை, வரவேற்பறை, இந்த மாதிரியான இடங்கள்லாம் அந்த சுவாமி சிலைகள் வச்சுருப்போம். மார்பிள், கிறிஸ்டல், இந்த மாதிரியான சிலைகளை வச்சுருப்போம். அந்த சிலைகள்லாம் ஒரு சின்ன அந்த கீறல் விட்டாலே நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடாது. அதை அந்த உடைந்த சுவாமி சிலைகள், திருவுருவ படங்கள், இதெல்லாம் பழுதடைந்ததை நம்ம வீட்டில் வச்சு நம்ம வழிபட்டுக்கிட்டே வந்தோம்னா அது உங்கள் வீட்டிற்கு கெடுதலை தான் கொடுக்கும். அந்த ஒரு நேர்மறை ஆற்றல் அங்கே இருக்காது. எதிர்மறை ஆற்றலையும் விளைவுகளையும் அது ஏற்படுத்திவிடும். அதனால் உங்கள் பூஜா ரூமில் இருக்கக்கூடிய அந்த சுவாமி படங்கள், அந்த கண்ணாடி உடைந்திருந்தாலோ, சிலைகள் சேதமடைந்திருந்தாலோ, பழுதடைந்தாலோ, அதை சின்னதாக தானே இருக்குது, அது அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்ச சிலை, அதனால் வச்சுக்கிறலாம் அப்படின்னு நீங்கள் வைத்து கொள்ளாதீர்கள். அதை தூக்கி போட்டுட்டு நீங்கள் அதே மாதிரி வேறு ஒரு சிலையை கூட வாங்கி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதனால் சுவாமி சிலை, ஃபோட்டோ, இதெல்லாம் சின்னதாக ஏதாவது கீறல் இருந்தால் கூட நீங்கள் அதை மாற்றிடுறது நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, விளக்கு. அது காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். சிலர் பரம்பரையாக கொடுத்த விளக்கு, அதை நாம் எப்படி தூக்கி போடுறது அப்படின்னு சொல்லி அதிலேயே அவங்க விளக்கேற்றுவார்கள். முக்கியமான நாட்களெல்லாம் அந்த விளக்கு எண்ணெய் கசிந்து கொண்டே இருக்கும், அல்லது விளக்கு லேசாக தெரித்து அந்த மாதிரி ஓட்டையாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி விளக்கில் நீங்கள் வீட்டில் எப்பொழுதும் தீபமேற்றி வழிபடக்கூடாது. இது உங்கள் வீட்டில் ஒரு கெட்ட விஷயங்களை தான் உங்களுக்கு கொண்டு சேர்க்கும். நம்மளுடைய அந்த விருப்பங்கள் எதுவுமே நிறைவேறாது. வீட்டில் பிரச்சனை, வீண் குழப்பங்கள் ஏற்படும். அதனால் உங்கள் வீட்டில் அந்த மாதிரியான விளக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை பழைய விளக்கை கொடுத்துட்டு கூட நீங்கள் புது விளக்கை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதை வச்சுக்கிட்டே இருக்காதீங்க. அதன் மூலம் நம்ம வீட்டில் தேவையில்லாத பிரச்சனைகள் தான் ஏற்படும். அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கடிகாரம். சிலர் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பல வருடங்களாக அந்த பேட்டரி போயிருக்கும், அதை மாற்றாமல் அப்படியே வச்சுருப்பாங்க. அல்லது அந்த பழைய கடிகாரம் இதே மாதிரி தான் சென்டிமெண்ட்டாக அது இருக்கட்டும், நம்மளுக்கு ராசி அப்படின்னு சொல்லி பல வருடமாக அவங்க அதை வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி வீட்டில் ஓடாத கடிகாரம், அதே மாதிரி அந்த கண்ணாடி ஏதாவது லேசாக கீறல் இருந்த கடிகாரம், இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா அது குடும்பத்திற்கு, வீட்டிற்கு நல்லது கிடையாது. இதனால் எதிர்மறையான ஆற்றல் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பெருக ஆரம்பித்து விடும். அதனால் பேட்டரி இல்லாமல் ஒரு வாட்ச் உங்கள் வீட்டில் கடிகாரம் இருக்குது அப்படின்னா உடனே அதில் பேட்டரியை மாற்றுங்க. அப்படி இல்லைன்னா உடைந்த கடிகாரங்களை வீட்டில் தொங்க போடாதீங்க. அதை குடும்பத்திற்கு நல்லது கிடையாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற அந்த டீ கப்பு, பிளேட்டு, சாப்பிட்ற பிளேட்டு, இதெல்லாம் ஒரு சில வீட்டில்
சின்ன சின்ன டேமேஜோடு யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்போ சாப்பிட்ற பிளேட் லைட்டாக ஏதாவது ஒரு இடத்துல டேமேஜாக இருக்கும். அதே மாதிரி கிளாஸு, அந்த பவுலு, இந்த மாதிரியான விஷயங்கள் அதெல்லாமே நம்ம வந்து அந்த கீறல் விழுந்துருச்சு அப்படின்னா அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. பொதுவாகவே நமது முன்னோர்கள் கண்ணாடி பொருட்கள், உடைந்த கண்ணாடி பொருட்களை வீட்டில் வச்சுருப்பது தரித்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது வந்து கண்ணாடிக்கு மட்டும் பொருந்தியது கிடையாது. கண்ணாடியிலான அந்த பொருட்களுக்கும் அது வந்து பிளேட்ஸ், பவுல், கிளாஸ் இந்த மாதிரியான அந்த கண்ணாடி பொருட்களும் உங்கள் வீட்டில் லேசாக டேமேஜாக இருந்தால் கூட அதை யூஸ் பண்ணாதீங்க, தூக்கி போட்டுருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கண்ணாடி நம்மளுடைய தோற்றத்தை, எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய அந்த கண்ணாடி தான். இந்த கண்ணாடி வந்து ஆன்மீகத்திலும் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பூஜை அறையிலையுமே அந்த கண்ணாடி வைப்பது நல்லது அப்படின்ற மாதிரி. வாஸ்து ரீதியாகவும் வீட்டில் கண்ணாடி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த அந்த கண்ணாடியை வந்து நம்ம வீட்டில் உடைக்கவே கூடாது. நமது முன்னோர்கள்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கண்ணாடி உடைஞ்சாலே அவங்க வந்து பதறிடுவாங்க, ஐயோ ஏதோ கெட்டது நடக்க போகுது அப்படின்னு. அதனால் நீங்கள் இந்த கண்ணாடியை ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக கையாள வேண்டும். அது வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னா அதில் உங்கள் முகத்தை தயவு செய்து பார்க்காதீங்க. சிலர் வந்து அந்த உடைந்த கண்ணாடியும் வச்சு முகம் பார்த்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி செய்யும் பொழுது அது வந்து அந்த எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கக்கூடிய சக்தி வந்து இருக்கின்றது. அதனால் அந்த கண்ணாடி உடைந்ததை வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எதிர்மறையான விளைவுகள், எதிர்மறை ஆற்றல் வந்து நம்மளுக்குள்ளும் பரவ ஆரம்பித்து விடும். அதனால் அந்த மாதிரி கண்ணாடி இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணாதீங்க, தூக்கி போட்டுருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கதவு, ஜன்னல் இதிலெல்லாம் நீங்கள் ஒரு சிலர்லாம் கண்ணாடி வச்சுருப்போம். இந்த கதவு, ஜன்னல்களில் இருக்கக்கூடிய கண்ணாடி டேமேஜ் ஆனால் அது குடும்பத்திற்கு நல்லது கிடையாது. ஒரு சிலர்லாம் அதை மாற்றாமல் அப்படியே வச்சுருப்பாங்க. தயவுசெய்து அதை வந்து உடனே வந்து மாற்றி விடுவது நல்லது. இல்லைன்னா அந்த கண்ணாடியை ஃபுல்லாக எடுத்துடுறது நல்லது. உடைந்த அந்த கண்ணாடியோடு கதவோ ஜன்னலோ வந்து வச்சு பயன்படுத்தாதீங்க. அது நம் குடும்பத்திற்கு நல்லது கிடையாது. குடும்பத்தில் பிரச்சனைகள், பணத்தட்டுப்பாடு, குழப்பங்கள் இதெல்லாம் வந்து ஏற்படும். அதனால் இந்த மாதிரியான பொருட்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் உடனே தூக்கி எறிந்து விடுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ். தேங்க்யூ.